TCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஆண் பெண் இருபாலருக்கும் சில தொந்தரவுகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப யூரின் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் யூரின் போயிட்டு வந்திருப்பாங்க, திருப்பி யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் எண்ணம் வரும். இல்லை யூரின் போயிட்டு எந்திரிச்சிருப்பாங்க, திருப்பி யூரின் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ ஆண்களில் பெரும்பாலும் இந்த அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இரண்டு நிலைகளில் வரும். முதல்ல என்னென்னா ப்ராஸ்ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா. யூஸ்வலாக பெண்களுக்கு எப்படி கர்ப்பப்பையோ ஆண்களுக்கு அது மாதிரி ப்ராஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய ப்ரோஸ்தோகுலம் ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்திலிருந்து ஒரு டியூப் வரும். ஸோ அந்த டியூப் பிளாடரில் அந்த யூரின் கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுவும் இந்த யூரின் வெளித்தள்ளப்படக்கூடிய ஏரியா, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன மெல்லிய டியூப் இருக்கும். அந்த டியூப்பில் என்னென்னா பீன்ஸ் மாதிரி இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, வயதான ஆண்கள் ஏஜ் ஆகும் பொழுது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ வீக்கம் அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டியூப்பை நெரிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, யூரின் ஒரே ஃப்ளோவில் வெளித்தள்ளுவதற்கு கடினமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வரும், சிறிது நேரம் கழித்து திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆண்களில் பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய கேன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் தான். ஸோ அதனால் ப்ராஸ்டேட் வீக்கம் இருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அடிக்கடி யூரின் வர்றது, சொட்டாக வர்றது, யூரின் போன பிறகும் திருப்பி யூரின் போகணுங்கிற இன்டென்ஷன் வர்றது போன்றதெல்லாம் இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனையில் இருக்கும். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக ஆண்களுக்கு சர்க்கரை நோய். ஸோ சர்க்கரை நோயில் பிளட் சுகர் சீராக இல்லை, யூரின் வழியாக அதிகமாக சர்க்கரை வெளியேறுச்சு அப்படின்னா அவங்களோட அந்த சிறுநீரக தாரையில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் பொழுது ஆண்களுக்கு அடிக்கடி யூரின் கழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ இதுதான் ஆண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய காரணங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கு யூஸ்வலாக கர்ப்பப்பை நடுவில் இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா மூத்திரப்பை இருக்கும். இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பையானது வீக்கம் எடுக்குது, இல்லை வீங்கி போயிருக்கு. கர்ப்ப காலத்தில் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை குழந்தை இருப்பதனால கொஞ்சம் அளவில் பெரிதாக இருக்கும். அதனால் கர்ப்ப காலத்தில் இருக்கும், அது குவைட் நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை தாண்டி என்னென்னா அடினோமயோசிஸ், யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், இல்லை பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, இது வீக்கம் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூத்திரப்பையை அழுத்தும். அப்போ யூரின் முழுவதும் வெளித்தள்ள முடியாமல் சிக்கல்கள் ஏற்படும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூரின் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி பீரியட்ஸ் டயத்துலேயும் அந்த யூட்ரஸ் வீங்கும். ஸோ அதனாலேயும் என்ன ஆகும் அப்படின்னா, யூரின் அடிக்கடி வர்ற மாதிரி இருக்கும். PIDன்னு சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் அப்படின்னு. அந்த கூபக பகுதிகளில் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனாலையும் இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சர்க்கரை நோய் போன்றதில் பெண்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி யூரின் போகிறது இருக்கும். இருவரிலும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி யூரின் அடக்க முடியாமல் போகிறது, யூரின் வரும் அப்படிங்கிற எண்ணம் வர்றப்பே காலோட யூரின் போயிடுறது, அந்த அடக்க முடியாது யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது வரும். இல்லை இப்போ தான் போயிருக்கோம், திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். இது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி யூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்புகள் பாதிக்கப்படுறது, அந்த யுரேத்ராக்கு போகக்கூடிய நரம்புகளோ அல்லது அந்த இடுப்பு பகுதிக்கு போகக்கூடிய நரம்புகளோ முதுகு தண்டுவட நரம்புகளோ பாதிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களால யூரின் அடக்க முடியாது, உடனே திருப்பி யூரின் வர்ற மாதிரி இருக்கும். இதற்குரிய காரணங்கள் என்னன்னு பார்க்கணும். முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, அங்கிருந்து வரக்கூடிய நரம்புகளின் பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்னால் யூரின் பேக்லேருந்து வெளியே போகிறதுக்கு யுரேத்ரா தாண்டி ஒரு ஸ்பிங்டஸ், ஒரு சுருக்கு இது மாதிரி பேக் மாதிரி இருக்கும், அதுக்கு போகக்கூடிய நரம்புகள் பாதிப்படைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுத்தால் தான் அது சீராகும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அவர்களுக்கே யூரின் போகிறது தெரியாமல் போயிடும். ஸோ இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்து நம்ம பண்ணணும். யூஸ்வலாக நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அதற்கு யூஸ்வலாக பேட்டாசனான்னு சொல்லுவாங்க. அதாவது சம்மணம் போட்டுக்கொண்டு தொப்புள் பகுதியும் ஆசனவாய் பகுதிகளையும் உறுப்பு பகுதிகளையும் அப்படி கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிச்சிக்கணும். மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு மனதுக்குள்ளேயே ஒரு 10, 15, 20 அப்படின்னு எண்ணிக்கொண்டு அப்படி கொஞ்சம் வெளியே விடணும். இது மாதிரி காலையில் 15 முறை,
மாலையில் 15 முறை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த அசௌகரியம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும், மசில்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். இது இல்லாமல் உளுந்து சார்ந்த உணவுகள், உளுந்தங்கஞ்சி போன்றவை எடுப்பதும் நல்ல பலன் தரும். ஆனால் எதுனாலன்னு பார்க்கணும். ஸோ இங்கே கர்ப்பப்பை பெண்களானால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, சிறுநீரக கற்கள்லையும் அந்த அடைத்து கொண்டது அப்படின்னா விட்டு விட்டு அடிக்கடி யூரின் வர்ற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னு பார்த்து சிகிச்சை எடுத்தோம்னா நல்ல பலன் தரும். இருந்தால் பொதுவாக இதற்கு ஒரு அற்புதமான ஜூஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா லெமன் ஜூஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்கள் நல்லா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரில் ஒரு அரை லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அதில் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த டாக்ஸின்ஸ் ரொம்ப நேரம் தங்காமல், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாமல் வழிவகுக்கும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உரிய மருத்துவரிடம் பார்த்து சிகிச்சை மேற்கொள்வது தான் சிறப்பான ஒரு விடயம். நன்றி.